வணக்கம். ரிசாட் பதுதீன் ஹிசாலனி தொடர்பாக இன்று கிடைக்கப்பெற்ற பதிவுகளை இன்று பார்க்க இருக்கின்றோம். இன்று பதிவு நாள் 4ஆம் திகதி 8ஆம் மாதம் 2021. இன்று பார்க்க இருக்கும் விடயங்களின் மிகச் சுருக்கம். ஜனாதிபதி அவர்களே என்னை ஏன் கைது செய்து தடுத்து வைத்துள்ளீர்கள்? பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியிடம் ரிசாட் பதுதீன் ஆதங்கம். வழமை போன்று ஹிசாலனிக்கு நீதி கோரி குற்றவாளிகள் விரைவில் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறி நாடு பூராக ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. அது தொடர்பான பதிவுகளும். ரிசாட் பதுதீனை கட்சியிலிருந்து இதுவரை இடைநீக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சி மீது ஆளும் தரப்பு குற்றம் சுமத்தல். மலேக அரசியல்வாதிகள் ஹிசாலனியின் உயிரிழப்பில் இரட்டை வேடம் போடுகின்றார்கள். ஹிசாலனிக்கு நீதி கிடைக்கட்டும். ரிசாத்துக்கு எதிரான பொய் பிரச்சாரம் நிறுத்தப்படட்டும். எப்போது வீதிக்கும் இறங்குவோம். ரிசாத்திற்கு பிள்ளைகள் உள்ளதென்ற உணர்வு இல்லாமல் போனது ஏன்? டயானா கமகே கேள்வி. வாருங்கள், இது தொடர்பான தகவல் ஒன்று என்று பார்க்க இருக்கின்றோம். இன்றுடன் 102 நாட்கள் நிறைவடைந்திருக்கின்றது. 97 நாட்கள் தனிச்சிறையில் இருக்கின்றார் ரிசாட் பதுதீன். ஒரே ஒரு காரணத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு தன்னை விசாரணைகள் இன்றி வெறுவனமே தடுத்து வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதுதீன் நாடாளுமன்றத்தின் சபையில் அறிவித்துள்ளார். ஜனாதிபதி இதன்போது விசேட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாடாளுமன்ற சபை அமர்வில் கலந்து கொண்டிருந்தார். இங்கே கருத்து தெரிவித்த ரிசாட் என்னை ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி கைது செய்தார்கள். 5 நாட்கள் மாத்திரமே என்னிடம் விசாரணைகள் மேற்கொண்டார்கள். இன்றுடன் 102 நாட்கள் நிறைவடைந்துள்ளன. 97 நாட்கள் என்னை தனி சிறையில் வைத்திருந்தார்கள். 24 மணி நேரமும் அறையை மூடியே இருக்கின்றது. மலசல கூடத்துக்கு செல்வதற்கு மாத்திரம் வெளியே செல்ல அனுமதிகள் வழங்கப்படுகின்றது. அத்தோடு நேரடியாக ஜனாதிபதியை அழைத்து தனது ஆதங்கத்தை ரிசாத் இவ்வாறு பதிவு செய்கின்றார். ஜனாதிபதி அவர்களே, என்னை ஏன் கைது செய்திருக்கின்றீர்கள்? என்னிடம் ஓஏசியிடம் கேட்டபோது எனது அமைச்சின் மேலதிக செயலரான பாலசுப்ரமணியம் 1 நிமிடம் தொலைபேசியில் உரையாடியதற்காக என்னை கைது செய்துள்ளதாக கூறுகின்றார். எந்த ஒரு காரணங்களும் இல்லை என்று தெரிவித்த ரிசாட் குறிப்பிட்டுள்ளார். ரிசாட்டின் கருத்துக்கு பதிலளித்த அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ, பாலசுப்ரமணியம் தற்பொழுது நாட்டில் இல்லை என்றும் அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ரிசாட் பதுதீன் எம்பிக்கு வழங்கப்பட்ட 2 நிமிட கால அவகாசம் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்து சபாநாயகர் ஒலிவாங்கியை நிறுத்திவிட்டு நாடாளுமன்ற சபை நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுத்தார். வழமை போன்று ஹிசாலனியின் உயிரிழப்புக்கு நீதி கோரி குற்றவாளிகள் விரைவில் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற வலியுறுத்தியும் பூண்டுலோயாவில் நீதி கோரி பேரணி முன்னெடுக்கப்பட்டது. தொழிற்சாலையிலிருந்து டான்சின் சந்தி வரை தொடர்ந்து தொழிலாளர்களின் பேரணிக்கு பல தரப்பினர் ஆதரவுகளை வழங்கி வருகின்றார்கள். ரிசாட் பதுதீனை கட்சியிலிருந்து இதுவரை இடைநீக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சி மீது ஆளும் தரப்பு குற்றம் சுமத்தல். ரிசாட் பதுதீனை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்ய எதிர்க்கட்சி இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஆளுங்கட்சி குற்றம் சுமத்தியிருக்கின்றது. இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த கருத்தினை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ரிசாட் பதுதீன் வீட்டில் பணிபுரிந்த நிலையில் உயிரிழந்த ஹிசாலனி தொடர்பான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மலேக அரசியல்வாதிகள் ஹிசாலனியின் உயிரிழப்பில் இரட்டை வேடம் போடுகின்றார்கள். ஹிசாலனியின் உயிரிழப்பு விவகாரத்தில் எதிர்க்கட்சியினரும் அரசியல்வாதிகளும் இரட்டை வேடம் போடுகின்றார்கள் என்று தெரிவித்து ஆளுங்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரோரோ, ரிசாட் பதுதீன் பாராளுமன்ற உறுப்பினர் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து இடைநிறுத்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஹிசாலனியின் உயிரிழப்பை தொடர்ந்து பல விடயங்கள் தற்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதுதீன் தரப்பினருக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் தொடர்பு உள்ளதாக எதிர்த்தரப்பினர் குறிப்பிடுகையில் அவ்வாறான எவ்வித தொடர்பும் கிடையாது என்பதை பொறுப்புடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். பொறுப்பான எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியினர் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதுதீன் கட்சியிலிருந்து தற்காலிகமாகவேனும் நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்த அவர், இந்த விடயத்தில் எதிர்க்கட்சியினரும் எதிர்த்தரப்பில் உள்ள மலேக அரசியல்வாதிகளும் இரட்டை வேடம் போடுகின்றார்கள். ஹிசாலனிக்கு நீதி கிடைக்கட்டும். ரிசாத்துக்கு எதிரான பொய் பிரச்சாரம் நிறுத்தப்படட்டும். நடுநிலையாக சிந்திக்கும் முஸ்லிம் புத்திஜீவிகள் ஹிசாலனியின் உயிரிழப்பு தொடர்பாக இனியும் மௌனம் காக்கக்கூடாது.
ஹிசாலனியின் உயிரிழப்பு தொடர்பிலான விசாரணைகள் வேண்டி மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டங்களூடாக மாநாடுகள், நேர்முக வர்ணனைகள் என்று எல்லாவற்றையும் பார்த்துவிட்டோம். இனியும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் நடுநிலையாக சிந்திக்கும் முஸ்லிம் புத்திஜீவிகள் கவனஈர்ப்பு போராட்டங்களூடாக மாநாடுகள், நேர்முக வர்ணனைகள் புத்திஜீவிகள் செய்ய வேண்டும். அவை ரிசார்ட் போதனை வைத்து அரசியல் செய்வதற்கு எதிரானவையாக அமைய வேண்டும். அதிகார வர்க்கத்தின் தலையிடற்ற சுதந்திர விசாரணை கூற வேண்டும். அவை ஹிசாலனியின் வாக்குமூலத்தை வெளியிடக் கூற வேண்டும். ஹிசாலனியின் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருந்தார், எங்கு நடந்தது என்பதை அறிய 12 வயது தொடக்கம் அவர் வேலை செய்த அனைத்து வீட்டுக்கார்களும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும். 12 வயதிலிருந்து ஹிசாலனி வேலைக்கு அனுப்பிய தாய் தந்தையர் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்படுவதற்கான அழுத்தமாக அமைய வேண்டும். அவை அதிகார வர்க்கத்தின் ஊதுகுழலாக செயல்பட்டு வரும் ஊகங்களை மாத்திரம் செய்தியாக வெளியிடும் ஊடகங்களுக்கு எதிரானவையாக அமைய வேண்டும். அவை இனவாதத்தை கட்டவிழ்த்துவிடும் கைக்கூலிகளின் கருத்துக்கு எதிரான சட்ட நடவடிக்கை வேண்டுவதாக அமைய வேண்டும். அவை இனவாதத்தை கட்டவிழ்த்துவிடும் கைக்கூலிகளின் கருத்துக்கு எதிரான சட்ட நடவடிக்கை வேண்டுவதாக அமைய வேண்டும். இப்படி செய்தியினூடாக ரிசார்ட் போதனைக்கு எதிராக அரசியல் நோக்கில் பயன்படுத்தப்படும் ஹிசாலனியின் உயிரிழப்பு மீதான உண்மையை வெளிக்கொணரலாம். வாளியாக அல்லது உடந்தை ஆனவராக காட்டப்படுவதிலிருந்து ரிசார்ட் போதனை ஓரளவுக்காயினும் காப்பாற்றலாம். 15 வயது சிறுமியை இணையதளத்தில் தனியான பக்கம் திறந்து விபச்சாரத்துக்கு பெற்ற சம்பவத்தில் ஆளுந்தரப்பு அரசியல்வாதிகளின் ஈடுபாடும் பின்னணியும் இருந்த காரணத்தினால் அவை மூடிமறைக்கப்பட்டு அதன் விளைவாக தொடர்பில் செய்திகள் ஊடகங்களில் தொலைந்து போயிருக்கின்றன. ஆனால் ஹிசாலனியின் வாக்குமூலத்தில் தானே தீயிட்டு கொண்டதாக கூறியுள்ள ஹிசாலனியின் உயிரிழப்பு தொடர்பாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக இனவாத பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது. ஹிசாலனிக்கு நீதி கிடைக்கட்டும், ரிசார்ட் போதனைக்கு எதிரான பொய் பிரச்சாரங்கள் நிறுத்தப்படட்டும், இனவாதத்துக்கு சிறைகளுக்கும் உடைக்கப்படட்டும். எப்போது தொடங்குவார்கள்? ரிசாத்துக்கு பிள்ளைகள் உள்ளதென்ற உணர்வு இல்லாமல் போனது ஏன்? டயானா கமகே கேள்வி. ரிசார்ட் பதுனுக்கு பிள்ளைகள் உள்ளது, அவர்கள் பெற்றோர்கள் என்ற உணர்வு இல்லையா? அவர்களின் வீட்டில் இவ்வாறான குற்றங்கள் இடம்பெறுகின்றது என்பதை தெரிந்து கொண்டும் எப்படி இவரால் இருக்க முடிந்தது? சபையில் கடுமையாக சாடிய ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் ஆளுந்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே ஹிசாலனியின் உயிரிழப்பு அவரது பெற்றோர், ரிசார்ட் பௌதீன் மற்றும் குற்றவாளிகள் சகலரும் பொறுப்பு கூறியே ஆக வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். அப்பாவி சிறுமி ஒருவரின் உயிரிழப்பு என்ற நாட்டில் பாரிய முரண்பாடுகளை ஏற்படுத்தியுள்ளது. ஹிசாலனி குறித்த விசாரணைகள் அடுத்த 2 வாரங்களில் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட உண்மைகள் கண்டறிந்து குற்றவாளிகள் தண்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் குற்றவாளிகள் மட்டுமல்ல, ஹிசாலனியின் பெற்றோருக்கு தப்பிக்க முடியாது. ஹிசாலனியின் பணிக்கு அமர்த்தப்படும் வயதில் இல்லை என்பதை தெரிவித்தும் அவரை பணிக்கு அனுப்பிய மிகப்பெரிய குற்றமாகும், தவறாகும். எனவே அவர்கள் தப்பிக்க முடியாது. நாட்டில் இவ்வாறு பல சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டுள்ளது. இவற்றை தடுக்க கடுமையான சட்டத்திட்டங்கள் கொண்டு வர வேண்டும், சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். அதற்காக நாம் இங்கு இருக்கின்றோம் என்று ரிசார்ட் பௌதீன் ஹிசாலனி தொடர்பாக கிடைக்கப்பட்ட தகவல்களின் சுருக்கத்தை பார்த்திருந்தோம்.